பெங்கல் புயலால் வந்த ட்விஸ்ட் என் பையனுக்கு போடுறா ரெஸ்ட். மானா அவன் எவ்வளோ ஆட்டம் ஆடினா என்கிட்ட வந்து மம்மி எந்தனா திட்டினியும் உங்க டாடி வந்தா தேஜு கால் வலிக்குதாடா இந்தாடா இத போட்டு படுத்துக்கடான்ட்டு போவாங்க. ஒரே நிமிஷம் நம்பிட்டு போயிட்டு போதும். கை வைத்தியமாவே பண்றேன். இதான் கை வைத்தியம், இதான் கை வைத்தியம். ஆமாடா. ஆமா. நோய் அதான் டேஸ் இந்த சதை இருக்கு பத்தோட சதை நான் நோட்டிட்டாருடா. சரி அவன் நைட் ஃபுல்லா தூங்கல, வலி இருந்தது. அது எப்படிதான் பிறந்துச்சான்னு தெரியல. அது எடுத்து விட்ட மம்மி 2 வண்டி எடுத்து விட்டேன். அப்படி புடிச்சிட்டு இருக்கிறது காலில் உச்சி எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆட்டமான அவன் நான் காலை உடச்சின்னு வந்திருக்கிறான். என்ன பண்றது இவங்கள சொல்லுங்க. நானே பார்த்து வளர்க்குறான் இவனை. இவன் என்னடானா பார்த்து இப்ப ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போனோம். எப்படி இப்போ சொல்லு, உண்மையா முடியலதான். பாக்கலாம். ஐஸ் கூப் வைக்கிறேன், தைலம் தடவுறேன். ஏன்னா இப்ப மழை ரொம்ப புயல் காத்து அடிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது, கஷ்டம்தான். முடிஞ்ச அளவுக்கு மம்மி வந்து கை வைத்தியம் பண்றேன், அவ்வளவுதான். கால் வலி, கால் அம்முக்கு தான் கூப்பிட்டேன். காலையே அமுக்க கூப்பிட்டேன். என்ன பண்ண கால் புடிச்சுக்கிச்சா? சரி என்னடா கோல்டுன்னு நினைச்சேன், பார்த்தா பாருங்க கோல்டுக்கும் கால் சுளுக்கு புடிச்சதுக்கும் வித்தியாசம் தெரியாம வளர்ந்துருக்கிறாரு புள்ள. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. இங்க வலிக்குது. என்ன பண்ற? இது மசாஜ். இது எப்படின்னா அக்கா வந்து என்ன பண்ணா, எனக்கு கழுத்து பிடிச்சிக்கிச்சுன்ட்டு இப்படிதான் சதையை லூஸ் பண்ணி விட்டா. வலிக்குது. கை வைத்தியமாவே பண்றேன். இதான் கை வைத்தியம், இதான் கை வைத்தியம். ஆமாடா. மம்மி எந்தனா திட்டினியும் திட்டினியும் எதனா என்ன திட்ட போற? கொஞ்சம் தைலம் தடவி எப்போ நேத்து நைட்ல இருந்து ஐஸ் கூப் வைக்கிற நைட் இப்ப கொஞ்சம் படுத்துட்டு வந்தா சதா ஏதோ அங்கதான் பாருங்க. எங்க அம்மா இந்த காலை அமுக்கல. போணுமா மழைய பாக்க? நான் கேக்குறேன். மழைய பாக்கவா? நான் முடியலன்னா ஹாஸ்பிட்டல் இட்டுமா சொன்னா இட்டுனும் போக மாட்டேற. கை வைத்தியம் சொல்ற, கை வைத்த காலை அமுக்குற. முடியல. கோல்டுன்ற என்ன கத்துற? முடியல சார். புடிச்சு கோல்டுன்னு சொல்றேன், அப்புறமா காலை புடிச்சிச்சுன்ற. நான் என்ன சொல்றது? எனக்கு கோல்டா கால் புடிச்சு எதுவுமே தெரியல எனக்கு. நான் நினைச்சேன் சரி கோல்டுன்னு நினைச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தா அங்கதான் சொன்னேன், வண்டி எடுக்கும் போது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திருப்பேன் அந்த பக்கத்துல வண்டிலாம். அதனால உனக்கு அப்படியே இருக்கும். புடிச்சிட்டு இப்ப எங்க வீட்டுல ஹாஸ்பிட்டல் சொன்னா இட்டுன்னு போக மாட்டேன். அது ஏன் எனக்கு ஏத்த மாதிரி மழையும் சதி பண்ணுது. இங்க வாங்க. உலகத்திலேயே கால் வலியில நொண்டி மழையை ரசிது நான் ஒருத்தன் தான். நல்லா டான்ஸ் ஆடுறது ஜோ. எவ்வளவுலாம் வீட்டுல இருந்தா அலம்பல் பண்ற குட்டி பாப்பா மாதிரின்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. இங்க பாருங்க தேஜு, எனக்கு குளிர்து தேஜு. நான் எனக்கு கால் சுளுக்குனால நான் அவசரப்படுறேன். அப்பயும் வீடியோ எடுக்க பாத்தியா? நீ அங்க இருக்க, எங்க அம்மா அங்க இருக்காங்க. ஏய் மம்மி, இந்த இதுல உனக்கு பார்த்தா என் தளபதிடா. என்ன சொல்ற, ஒரு கண்டென்ட் கிடைக்கணும்ல. வாழ்க்கையா போகுது, காலம் வலிக்குது, முடியல. சரியாயிடா மசாஜ் பண்ணி விடுறேன்டா. காக்கா வேற கத்தின்னு இருக்குது. நான் போய் சமையல் செய்யணும். என்ன ஆள விடு. இன்னைக்கு என்ன அமாவாசை இல்ல இன்னைக்கு? அப்படியா? ஆமா. வலிக்கு வந்துட்டு போற. சரி போட்டுக்கயா? வேணாம் போட்டு வெயிட் பண்ண. போட்டுக்கோ. என்ன காமி? என் காலு செருப்பே இல்லை. இங்க பாருங்க. எங்க அம்மா செருப்பு போட்டாங்க, என்ன செருப்பு போட வீட்டுல. இதுவே தெரியுது பாசமே இல்ல. கால் வலி ஆனாலும் ரசிக்கதான் ரசிப்பேன் மலைய. மம்மி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. வேணா. ஐயோ நீ என்னத்துக்கு மழை என்னமோ வீடியோ எடுக்கணும்ட்டு மழையை காமிச்சின்னு வந்துட்டு புகுந்தையா நீ? ஏன்டா இந்த மாதிரி பண்ற? கடவுளே, இவன் என்ன வேலை பார்க்கலாம் பாருங்க. இப்பதான் தைலம் தேய்ச்சி அமிச்சோம், வீடியோ எடுக்கிறன்ற பேர்ல போயிட்டு எப்படி எல்லாம் இது பண்றான் பாருங்க அவன். ரொம்ப வலிக்குது. ஏன்டா இந்த மாதிரி பண்ற? இந்த காலம் வலிக்குது.
ஏன் தெரியுமா விழுந்த சொல்லட்டுமா? மழை மழைன்னு விழுந்தது இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீ வீடியோ எடுக்காம ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் விழுந்திருக்கிற. விட்றா, ஒரு காலம் அமுக்கிறது பெரிய விஷயம் உனக்கு. உட்காந்து நீ வேணும்ட்டு விழுந்துருச்சுன்னு முடியாரா பாரு. எனக்கு மழை வலிக்குச்சுமே, மழை வலிச்சாரு கீழே வந்து என்ன பண்றது இப்ப? ஏன் போற? இதோட முடிச்சுன்னு வர வேண்டியதானே? சும்மா நசிக்க போனேன், பாப்பா என்ன கவுத்து விட்டாரு தலைவர். சரி விடு, எங்க அப்பா வரட்டும். அப்பா வந்தா எல்லாம் கொடுப்பாங்க. சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவன மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஒரு கால் கம்முன்னு இருந்துச்சு, இன்னொரு காலம் புடிச்சுக்கிச்சு. வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் போய் விழுந்துடுச்சான் பாருங்க. அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. எதுனாலும் எவ்வளவு கஷ்டம் தான் நம்மளுக்கு கூட இருக்குது நம்ம அம்மா தான். அம்மா தானா கூட இருப்பாங்க. அம்மா தான் பிள்ளைங்களுக்கு நல்லது நினைப்பாங்க, அது தெரிஞ்சுக்கோ. பெங்கல் புயலால் வந்த ட்விஸ்ட் என் பையனுக்கு போடுறா ரெஸ்ட். புயலால தானே இப்ப ரெஸ்ட் எடுத்துன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். சொல்லு. இப்ப இன்னொரு காலம் வலிக்குது, முடியல. இன்னும் 3-4 டேஸ்ல சரியாயிடும். ரெஸ்ட் 2 நாளைக்கு ரெஸ்ட்னு நினைக்கிறேன் நான் உனக்கு காலுக்கு. ஆனா புயல் வந்தது நல்லதுதான் நான் நினைக்கிறேன். ஏன் சொல்லு? உனக்கு ரெஸ்ட் கிடைச்சிருச்சு, எங்களுக்கு ரெஸ்ட் இல்லைன்னா வீடியோ எடுக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு என்ன என் டாடி ஒரு வழி ஆக்கிட்டு இருப்ப நீ. நாங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீ ரெஸ்ட் எடு. புயலுக்கு தான் ஒரு தேங்க்ஸ், அவ்வளவுதான். நான் கிளம்புறேன்.